الله. أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. अल्लाह ताला के फजल व एहसान அல்லாஹ்வின் பேரருளாலும் கருணையாலும் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் கானா கடந்த 3 நாள்களாக தனது ஆண்டு மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அது நிறைவடைகிறது. இவ்வாண்டின் மாநாடு சிறப்பு முக்கியத்துவத்தை வகிக்கிறது. காரணம் என்னவென்றால், அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் கானாவின் 100ஆண்டு நிகழ்ச்சியின் ஓர் அம்சமாக இந்த மாநாடு இருக்கிறது. இந்த 100ஆண்டு நிகழ்ச்சிகளில் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அத்துடன் நீங்கள் அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் கருள்கள், அந்த கருணைகள் ஆகியவற்றை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எந்த அளவு சாதாரணமான வசதிகளோடு அல்லாஹ் ஜமாத்தை இங்கு துவக்கி ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தானோ, நிறுவ செய்தானோ, இங்கு செடி நடப்பட்டதோ, அதனுடைய கருணை இன்று வாக்களிக்கப்பட்ட வசல் இஸ்லாம் அவர்களுடைய அந்த ஜமாத் எனும் அந்த செடி இன்று ஒரு மிக பெரும் மரமாக மாறி பெரும் கனிகளை தந்து கொண்டிருக்கின்றது. மேலும் கானாவின் பல்வேறு பகுதிகளில் இருக்கின்றது. நீங்கள் யாராவது ஒரு கானா வாழ் மனிதரை நீங்கள் சந்தித்தால், அவர் அஹ்மதி அல்லாதவராக இருந்தாலும் கூட சரி, அவர் கண்டிப்பாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை கண்டிப்பாக தெரிந்திருப்பார். அவர் ஜமாத்தையும் கண்ணியமான முறையில் பார்க்கின்றார். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் கானா இஸ்லாத்தின் தப்லீக் செய்வது மற்றும் பரப்பக்கூடிய அந்த பணியோடு சேர்த்து பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அத்துடன் சேர்த்து மற்ற நிவாரண பணிகளையும் அந்த சமுதாயத்திற்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எவ்வாறு முன்னோக்கி அடியெடுத்து வைத்து கொண்டு செல்கிறீர்களோ, முன்னேறுகின்றீர்களோ, அத்துடன் உங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய 100ஆண்டை நிறைவடை செய்வதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அத்துடன் சேர்த்து இந்த 100ஆண்டு நிகழ்ச்சிகள் உங்கள் தோளின் மீது ஒரு மிகப்பெரிய சுமையையும் சுமத்துகிறது. அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த 100ஆண்டு எனும் இந்த மைல்கல்லை அடைந்த பிறகு உங்களுடைய வேலை முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். அல்லது நீங்கள் ஏதோ மிகப்பெரிய சாதித்து விட்டீர்கள், உங்களுடைய வேலைகள் எல்லாம் எளிமையாகிவிட்டது என்று நினைக்காதீர்கள். இப்பொழுது உங்களுடைய ஒவ்வொரு அஹ்மதி முஸ்லிமுடைய பணி என்னவென்றால், அஹ்மதியா ஜமாத்தின் முன்னேற்றம் மற்றும் மேம்பாட்டிற்காக அங்கு நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பை அதிகமாக்க வேண்டும். உண்மை இஸ்லாத்தின் தூது செய்தியை உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர் வரையும் எட்ட வைக்க வேண்டும். மக்களுடைய உள்ளங்கள் மற்றும் அவர்களுடைய சிந்தனைகளை அன்பு, அனுதாபம் மற்றும் அவர்களுடைய சிந்தனைகளை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். அவர்களுடைய உள்ளங்களை வெற்றி கொள்ள வேண்டும்.
இந்த காலகட்டத்தில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பர் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஹதி மசீஹாக இருக்கின்றார்கள். அன்னாருடைய வருகை திருக்குரான் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிக்கு ஏற்ப நிரூபணமாகி இருக்கின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வடிவில் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் அல்லாஹுடைய கருணைகள் மற்றும் பரக்கத்தை நாம் ஈர்க்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை திருக்குர்ஆன் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கு ஏற்ப அன்னாருடைய அடியார் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போதனைகளுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த போதனைகளோடு உங்களுடைய வாழ்வாதாரத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இணைத்துக் கொள்ளும் பொழுதுதான் இந்த காலகட்டத்தில் நம்மால் இஸ்லாத்தின் உண்மையான போதனையை பற்றி நாமும் புரிந்து கொள்ள முடியும். நம்மால் அந்த போதனையை நம்மில் ஊடுருவ செய்து கொள்ளவும் முடியும். நீங்கள் முன்னேற்றத்தை பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் மற்றும் அடியாருக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் என்ன, அவை நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றன என்பதை நாம் பார்க்க முடியும். இவ்வாறு நாம் இந்த இரண்டு முக்கிய போதனைகளை, அதாவது இஸ்லாத்தின் அடிப்படையான போதனையான இந்த இரண்டு உரிமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும். நாம் இந்த இரண்டு மிக முக்கியமான போதனைகளை புரியக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய வீடுகள், நம்முடைய கிராமங்கள் மற்றும் முழு உலகத்திலும் நாம் அமைதி மற்றும் சமாதானத்தின் ஒரு பிரதிநிதியாக மாறி உலகத்தை தொடர்ச்சியாக போரை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலிருந்து நாம் உலகத்தை காப்பாற்ற முடியும். உலகத்திற்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று உலகத்தில் கருத்து வேறுபாடுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. போர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பகைமை, வெறுப்புணர்வு இது நாளுக்கு நாள் உள்ளங்களில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இரண்டு சமுதாயங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகைமை, கருத்து வேறுபாடு நாளுக்கு நாள் அதிகமாகிறது. ஒரு அகமதி முஸ்லிமுடைய நோக்கம் கொள்கை என்னவென்றால் திருக்குரானின் ஒளியின் மூலமாக மட்டுமே இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். உலகத்தின் அமைதி இஸ்லாத்தின் போதனைகள் படி செயல்படுவதன் மூலமாக மட்டுமே சாத்தியமாக முடியும். அதுதான் அவர்களை பகைமை உணர்விலிருந்து ஒருவருக்கொரு சகோதரர்களாக மாற்ற முடியும். அகமதி முஸ்லிம்கள், நீங்கள் யார் என்று யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் எந்த ஜமாத்தின் பிரதிநிதி என்பதை பார்க்க வேண்டும். இப்பொழுது அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தப்லீகை நீங்கள் உங்களுடைய நாட்டில் பரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள், இனியும் பரப்புவீர்கள். எந்த மக்கள் வரை உங்களுடைய தூது செய்தி சென்றடையுமோ அவர்கள் கேட்பார்கள், எந்த விஷயம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களிடம் வந்துவிட்டது, என்ன வித்தியாசம் இருக்கிறது? உங்களுடைய உள்ளத்தில் நிச்சயமாகவே அல்லாஹின் மீது அன்பு இருக்கின்றதா? அந்த உண்மையான அன்பு, உங்களுக்கான அந்த முன்மாதிரி, உங்களுடைய படித்தரம் அந்த அளவுக்கு இருக்கின்றதா? எதை ஜமாத் எதிர்பார்க்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய இறையச்சத்தின் தரம் மேம்பட்டு இருக்கின்றதா? கேள்வி இருக்கிறது. அதாவது நீங்கள் அந்த போதனைகள் படி செயல்பட்டு மற்றவர்களையும் உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கான பதில் எதிர்மறையில் இருக்கிறது என்றால் பிறகு எப்படி சாத்தியப்பட முடியும்? நீங்கள் மக்களுக்கு களப்பற்ற தன்மையோடு மிகவும் சிறந்த முறையில் இஸ்லாத்தின் பால் எப்படி அழைக்க முடியும்? எதன் மூலமாக சிறந்த விளைவுகள் ஏற்பட முடியுமோ அந்த வேலையை உங்களால் எப்படி செய்ய முடியும்? ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் திருக்குர்ஆனின் போதனைகள் அடிப்படையில் பைஅத் நிபந்தனையின் மூலமாக நமக்கு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அடிச்சுவட்டிலும் நமக்கு வழிகாட்டல் வழங்கி இருக்கின்றார்கள். ஒரு அஹ்மதி முஸ்லிம் இந்த பைஅத் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுள்ளார். அவற்றில் நான் நிலைத்து நிற்பேன் என்று வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார், உறுதி எடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் இந்த உறுதிமொழிக்கு நிறைவேற்றுவதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அப்பொழுது மட்டும்தான் நாம் இஸ்லாத்தின் உண்மையான இஸ்லாத்தின் போதனைகளை, அதாவது அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதன் மூலமாக நாம் பரப்ப முடியும். நம்முடைய வாழ்விலும் மறுமைக்காக முன்னேற்றம் அடைய முடியும். ஆனால் அப்படி இல்லை என்றால் நம்முடைய வழியில் எந்த ஒரு முன்னேற்றமோ அல்லது என்ன ஒரு வெற்றி கிடைத்தாலும் சரி, அது தற்காலிக வெற்றியாகவும் தற்காலிக முன்னேற்றமாக மட்டுமே இருக்கும்.
அசல் வெற்றி, நிரந்தரமான அந்த வெற்றி அல்லாஹ்வின் திருப்தியின் மூலமாகவே கிடைக்க முடியும். இஸ்லாத்தின் போதனையின் அந்த ரூஹ், அந்த உயிரோட்டம் நம்முடைய பையத் நிபந்தனைகளில் இணைந்திருக்கின்றது. அது நம்முடைய வாழ்விற்காக நம்முன் இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமாக இருக்க வேண்டும். பையத்துக்கு ஏற்ப வாழ்வை கழிப்பதன் மூலமாகவே, அதன் விளைவாகவே நாம் நம்முடைய ஆன்மீக விளக்கை, நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மீக விளக்கை நாம் உயர்த்தி பிடிக்க முடியும். மேலும் உண்மையான இறையச்சத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு நாம் ஒரு சிறந்த முன்மாதிரியை காட்ட முடியும். நாம் இவ்வாறு செய்வோம் என்றால் நாம் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளை மட்டுமே பாதுகாக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். அதற்கும் மேற்பட்டு மற்றவர்கள் வரையும் அந்த ஆன்மீக ஒளியின், ஜோதியின் பிரகாசத்தை எட்ட வைக்க முடியும். பையத் நிபந்தனை நமக்கு தெளிவான முறையில் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தம்முடைய ஜமாத்திடம் என்ன எதிர்பார்ப்புகள் இருந்தன. முதல் பையத் நிபந்தனை ஷிர்கை விட்டு தவிர்த்திருப்பது, அதாவது அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வைக்காமல் இருப்பது. இதை பற்றி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள், நீங்கள் என்னுடைய பைஅத்தில் இணைந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மன தூய்மையோடு ஒரு விஷயத்திற்கு நீங்கள் உறுதி எடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய இறுதி மூச்சு வாங்கும் வரை எல்லா விதமான ஷிர்கிலிருந்து, இணை வைத்தலிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஷிர்க் என்பது மிகவும் தெளிவான வகையில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள் எது ஷிர்க் என்று. அதாவது அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் நீங்கள் வாயால் மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூற வேண்டும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. அதற்கும் மேற்பட்டு உங்களுடைய உள்ளத்தில் மறைவான பல சிலைகள் இருக்கின்றன, பல வணக்கத்திற்குரிய உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றன. எப்பொழுது வரை ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியோடு எல்லா விதமான அந்த சிலைகளையும் உடைத்தெறிய மாட்டானோ, எல்லா விதமான தீய எண்ணங்களையும் தன்னுடைய சிந்தனையிலிருந்து வெளியே தூக்கி எறிய மாட்டானோ, அதுவரை அவன் முழுமையாக ஷிர்கிலிருந்து விடுபட மாட்டான். மேலும் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்காதவரை, அல்லாஹ்வையே முழுமையாக நம்பி இருக்காதவரை ஒருவர் ஷிர்க் செய்கின்றவர் ஆவார். எல்லா நிலையிலுமே அல்லாஹ் ஷிர்கை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று கூறுகின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெறும் சிலைகள், அதாவது தங்கம், பித்தளை அல்லது கல்லால் செய்யப்பட்ட அந்த சிலைகளை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதை மட்டும் கூறவில்லை. வெளிப்படையாக அந்த சிலைகளை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அது மட்டும்தான் ஷிர்க் என்று கூறவில்லை. அதற்கும் மேற்பட்டு யாருக்கு இந்த அளவுக்கு நீங்கள் கண்ணியம் வழங்குகிறீர்களோ, அதாவது அல்லாஹுக்கு வழங்க வேண்டிய கண்ணியத்தை, அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு யாருக்கெல்லாம் கொடுக்கின்றீர்களோ அது எல்லாமே இணை வைத்தல் ஷிர்க் ஆகும். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் உண்மையான ஓரிறைமையை நாம் ஒப்புக்கொள்வது, பறைசாற்றுவது என்னவென்றால், நாம் உண்மையான முறையில் ஒரு விஷயத்தில் உரிமையான ஈமான் கொள்ள வேண்டும், முழுமையான ஈமான் கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ்வுக்கு யாருமே இணை இல்லை. அது சிலையாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், அல்லது வானத்து நட்சத்திரம், சூரியன், சந்திரன், எதுவாக இருக்கட்டும். எனவே ஏகத்துவம் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், அல்லாஹ் நிகரற்றவனாவான், தேவையற்றவனாவான். அவனுக்கு தன்னுடைய ஆற்றலுக்காக யாருடைய தேவையும் இல்லை. இது ஏகத்துவத்தின் மீது ஈமான் கொள்ள நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அல்லாஹுக்கு முன் வேறு எந்த ஒரு விஷயத்திற்கும் முக்கியத்துவமே கிடையாது, அதனுடைய உண்மைத்துவம் ஒன்றுமே இல்லை அல்லாஹுக்கு முன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், ஏகத்துவம் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், மனிதன் தன்னுடைய அந்த அன்பை, அல்லாஹின் மீதான அந்த அன்பை அவனுக்காக மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். அவனிடமிருந்து மட்டுமே அன்பை அவனிடம் மட்டுமே அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அவன் மீது மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய எல்லா நம்பிக்கைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஆசைகள் எல்லாம்
அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனிடம் மட்டுமே ஆற்றல் இருக்கிறது. அவனால் மட்டுமே நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும். எனவே ஹுசூர் கூறுகின்றார், மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹுடைய அந்த போதனையினுடைய உயிரோட்டம் என்னவென்றால் அது நிபந்தனையற்றதாக இருக்க வேண்டும், அந்த அன்பு. அடுத்து பையத்துடைய இரண்டாவது நிபந்தனை இருக்கின்றது. அது என்னவென்றால் பெரிய பாவங்களிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற கட்டளை இருக்கின்றது, அந்த நிபந்தனை இருக்கிறது. அவற்றில் விபச்சாரம், பொய், தீய பார்வை மற்றும் எல்லா விதமான அநீதி, வரம்பு மீறுதல், கிளர்ச்சி ஆகியவை இருக்கின்றன. அவை மனிதரின் அக ஆசைகளை, இச்சைகளை பின்பற்றுவதன் மூலமாக அவை ஏற்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஒவ்வொரு தீமையின் வேர் பொய்யாகும். ஒருமுறை ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் ஆஜரானார். அவர் கேட்டுக்கொண்டார், அல்லாஹ் தூதர் அவர்களிடம் பல தீமைகள் இருக்கின்றன. அவர் தன்னை சீர்திருத்த விரும்பினார். அவர் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அவரிடம் எல்லா தீமைகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஆற்றல் இருக்கவில்லை. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்ட போது இவ்வாறு கேட்டுக்கொண்டார், ஏதாவது ஒரு தீமையை பற்றி என்னிடம் கூறுங்கள், அதிலிருந்து நான் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கின்றேன், என்னிடம் மாற்றம் வருவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ ஒரு உறுதி எடுத்துக்கொள், எப்பொழுதும் உண்மையே பேசுவாய், ஒருபோதும் பொய் பேசக்கூடாது, எப்பொழுதும் பொய் பேச மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொள் என்று கூறினார்கள். அந்த நபர் உறுதி வழங்கினார், சத்தியம் செய்து கூறினார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் இனிமேல் ஒருபோதும் பொய் பேச மாட்டேன், எப்பொழுதும் உண்மையே பேசுவேன் என்று அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதி எடுத்துக்கொண்டார். இதனுடைய விளைவாக என்ன ஆனது? அந்த மனிதரிடம் இருந்த எல்லா தீமைகளுமே முடிவுக்கு வந்துவிட்டன. அவர் ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை கொள்ளும் பொழுது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் தீமைகளை பற்றி கேட்பார்கள், அப்பொழுது எனக்கு உண்மை பேச வேண்டி வருமே என்று அவர் அந்த தீமையை செய்யாமல் அதை செய்வதை விட்டுவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் செய்த அந்த வாக்குறுதியை ஒன்று மீற வேண்டி வரும், இல்லையென்றால் உண்மையை ஒப்புக்கொண்டு வெட்கப்பட வேண்டி வரும். எப்படி பார்த்தாலும் சரி தீமை செய்யக்கூடாது என்று அவரிடமிருந்த அந்த தீமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா தீய வழக்கங்களும் அவரிடமிருந்து சென்று விட்டன. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தீமை மற்றும் தீங்கு மிகவும் உச்சத்தை அடைந்திருக்கின்றது. அது ஒன்று மற்றொன்றோடு இணைந்திருக்கின்றது. அல்லாஹ் ஷிர்க் என்ற வடிவத்தில் அதை பற்றி கூறுகின்றான். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மை என்னவென்றால் ஒரு மனிதர் அல்லாஹை மட்டும் நான் வணங்கினால் பிறகு அவர் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் சார்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை. அவர் கூறுகின்றார், சிலை என்பது முற்றிலும் ஒரு செயற்கையான விஷயமாகும். எனவே எந்த நபர் பொய்யில் தன்னை நுழைத்துக் கொள்கின்றாரோ அவர் உண்மையில் சமூகத்தில் மீதான அந்த அச்சத்தை தன்னிடம் கொண்டிருக்கின்றார். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நபருடைய கண்ணியம் சமூகத்தில் முடிந்து விடுகிறது. யாருக்கெல்லாம் பொய்யுக்கான வழக்கம் வந்து விடுகிறதோ அவர், ஏனென்றால் அவர் எப்பயாவது உண்மையை சொன்னாலும் சரி, இவர் எப்பொழுதும் பொய் தானே பேசுவார், இப்பொழுதும் பொய் தான் பேசுகிறார் என்று மக்கள் நினைப்பார்கள் அவர் உண்மை பேசினாலும். எனவே அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறிக்கையும், அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பொய்யாக இருக்குமோ அல்லது ஏமாற்றுகிறாரோ என்ற ஒரு கணிப்பிலேயே பார்க்கப்படும். இவ்வாறு சிறிது சிறிதாக அந்த தீமையை விடுவது அவருக்கு ரொம்ப கஷ்டமாகி விடுகிறது. ஒரு பாவம், அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் அதை பற்றி இவ்வாறு கூறுகிறார்கள், அது
விபச்சாரமாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மறைவான இடத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும், எல்லா விதமான வெட்கக்கேடான விஷயங்களிலிருந்தும் தன்னை தடுத்து கொள்ள வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நம்முடைய ஜமாத்தின் ஒவ்வொரு நபரும் எங்கு சிறிதளவும் விபச்சாரத்திற்கான சிந்தனை அவருடைய மனதில் வந்தாலும் சரி, அவர் அந்த இடத்தில் அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவர் அந்த எல்லா வழி எதெல்லாம் விபச்சாரத்தை அழைத்து செல்ல வாய்ப்பு இருக்கின்றதோ, ஒரு சின்ன வாய்ப்பு கூட இருக்கிறதோ, விபச்சாரத்தின் பக்கம் அழைத்து செல்லலாம் என்ற சின்ன வாய்ப்பு கூட இருக்கிறதோ அந்த எல்லா சந்தர்ப்பங்களிலிருந்தும் ஒரு மனிதன் தவிர்த்திருக்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய பாவமாகும். ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதனால் தன்னுடைய வாழ்வின் உண்மையான நோக்கத்தையே பெற முடியாது. வாழ்வின் உண்மையான நோக்கம் என்ன? ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வெட்கக்கேடு விபச்சாரத்தின் எந்த ஒரு வகையாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹ் விட்டு மிக தொலைவில் சென்று விடுகின்றார். அவர் அல்லாஹுடைய நெருக்கத்திலிருந்து இழப்பிற்குரியவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட நபர் தன்னுடைய நஃப்ஸின் மீது மிக பெரும் அநீதி இழைக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் சமூகத்திற்காக மிக பெரும் அநீதி இழைக்கக்கூடியவராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட நபர் திருமணம் செய்வதற்கு தகுதியுடையவராக இருப்பதில்லை. ஒருவர் திருமணம் செய்வதற்கு தகுதியுடையவராக இல்லை என்றால், அவருக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால், முடியவில்லை என்றால், அவர் தன்னுடைய மறைவான உறுப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன்னை காத்துக்கொள்வதற்காக அவர் நோன்பு வைக்க வேண்டும், குறைவாக உண்ண வேண்டும், மேலும் உடல் அளவில் அவர் கஷ்டப்பட வேண்டும். பிறகு பயத்தின் இன்னொரு நிபந்தனை இவ்வாறு இருக்கிறது. அது என்னவென்றால், எல்லா விதமான தீய எண்ணங்களை விட்டு, தீய பார்வையை விட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய பார்வையை தாழ்த்தி வைக்க வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாம் ஆண் பெண்ணுக்கு மத்தியில் சமமான ஒரு போதனையை வழங்கி இருக்கின்றது. இருவருக்கும் சமமான கட்டுப்பாடுகளை வைத்திருக்கின்றது. அது சமூகத்தில் தீய பார்வையிலிருந்து தப்பிப்பதாகும். பையத்துடைய நிபந்தனைகளில் அகமதிகளை ஒவ்வொரு தீமையிலிருந்து தப்பிக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது. அகமதிகளுக்கு இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவரை பற்றி தீய முறையில் பேசுவது, ஏச்சு பேசுவது ஒரு சின்ன விஷயம் அல்ல, இதுவும் தீமையாகும். இது மட்டுமல்லாமல் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், வெறுப்புக்கு அன்போடும் பொறுமையோடும் பதில் சொல்லுங்கள். எப்பொழுதாவது ஒருவர் மற்றவரோடு ஏதாவது வகையில் சண்டையோ சச்சரவோ வந்துவிட்டால், ஒரு மனிதன் மிகவும் அதிகமாக பொறுமையோடு கண்ணியத்தோடு தன்னுடைய சுயமரியாதையை காத்து கொண்டவாறு அதற்கான பதிலை வழங்க வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய ஜமாத்திடம் ஒரு உயர் வகையான ஆன்மீக படித்தரத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அதை பெற வேண்டும் என்று நம்பிக்கை வைக்கின்றார்கள். எந்த நபர் அல்லாஹ்வின் போதனைகளை விட்டு முகம் திருப்புகின்றாரோ, அல்லாஹ் அந்த நபரை பொருட்படுத்துவதில்லை. ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு செலுத்த வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை என்றால், அப்படிப்பட்ட தந்தை தன்னுடைய மகனை பொருட்படுத்த மாட்டார் என்றால், பிறகு ஏன் இறைவன் இப்படிப்பட்ட அடியார்களை பொருட்படுத்த வேண்டும்? அல்லாஹுக்கு யாருடைய தேவையும் இல்லையே, அவன் தேவையற்றவனாயிற்று. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய ஜமாத்தின் ஒவ்வொரு நபரும் முழு கவனத்தோடு இந்த விஷயங்களை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நான் வைத்திருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும். தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நொடிப்பொழுதும் முயற்சி செய்ய வேண்டும். தன்னுடைய அமலோடு இறையச்சத்தோடு அவர் அந்த வேலையில் மூழ்கியிருக்க வேண்டும். எப்படியாவது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று. எப்பொழுதும் தீமைக்கான சிந்தனை கூட ஒரு மனிதனுக்கு அருகில் வரக்கூடாது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய ஜமாத் ஐவேளை தொழுகைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும், பேணி நடக்க வேண்டும்.
ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். எந்த விதத்திலும் எந்த விதமான ஒரு தீமையையும் தன்னுடைய உள்ளத்தில் கூட கொண்டு வரக்கூடாது. ஒரு தீங்கு செய்ய வேண்டும் என்ற சிந்தனை கூட ஒரு மனிதனுக்கு அருகில் வராத அளவுக்கு தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவது சம்பந்தமாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவரிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளை கொடுக்கின்றார், அதை நீங்கள் அமானத்தாக வைத்துக்கொள்ள என்று கொடுக்கிறார் என்றால் அதற்கான கட்டளை என்னவென்றால், அந்த நபர் ஒருபோதும் அதில் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. ஒரு சாதாரண மனிதனிடம் இதை எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இன்னும் சொல்ல போனால், உங்களுக்கு ஒருவர் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு நீங்கள் அமானத்தை பேணி காப்பதற்கான நம்பிக்கை உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவருக்கு கூட நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, செய்திருக்கிறார் என்று பதிலுக்கு கூட செய்யக்கூடாது என்ற அளவுக்கு இஸ்லாம் போதிக்கிறது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். தன்னுடைய ஆசைகளை பின்பற்றக்கூடாது. தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை பின்பற்றி செல்லக்கூடாது. இச்சைகளை ஒழுக்கம் கேடான விஷயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் தொழில்நுட்பம் எந்த அளவு முன்னேறுகின்றதோ அதிலிருந்து சிறிதாக ஒழுக்கக்கேடும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒழுக்கம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நல்லொழுக்கம் அதனுடைய விளைவு என்னவென்றால், மனிதனை இறைச்சத்தை விட்டு விலக்கி கொண்டு செல்கின்றன. உதாரணமாக இணையதளம் இருக்கிறது, தொலைக்காட்சி மற்றும் ஊடகத்தில் மற்ற விஷயங்கள் இருக்கின்றன. அவை தீமையின் பக்கம் கதவை திறந்து வைத்திருக்கின்றன, தீமை என்னும் விஷயத்தின் பக்கம். மேலும் இளைஞர்கள், இன்னும் சொல்லப்போனால் பெரிய வயதுள்ள மக்களையும் கூட அவர்களுடைய நல்லொழுக்கத்திலும் கூட தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒவ்வொரு அஹ்மதியும் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹுக்கு முன் குனிய வேண்டும். அல்லாஹ்விடம் அவனுடைய உதவியை நாட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் மட்டுமே ஒவ்வொரு தீமையிலிருந்தும் நம்மளை காப்பாற்ற முடியும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், சில மக்கள் தங்களுடைய தீமைகளை பற்றி அறிந்திருப்பார்கள், சிலருக்கு தங்களுடைய தீமை பற்றியே தெரியாமல் இருக்கும். தீமை இருக்கிறது தம்மிடம் என்பது தெரியாமல் இருக்கும். இவ்வாறு தீய விஷயங்கள் அவர்கள் மூழ்கியிருப்பார்கள். அதை பற்றி அவர்கள் உணரக்கூட மாட்டார்கள். நாம் தவறு செய்கிறோம் என்பது கூட தெரியாது. அல்லாஹ் அதற்காக இஸ்திக்ஃபார் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். இதன் மூலமாக நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லா விதமான பாவங்களும் தம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அது மறைவான பாவங்களாக இருக்கட்டும் அல்லது வெளிப்படையாக சமூகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும். இது மட்டுமல்லாமல் இஸ்திக்ஃபார் செய்வதன் பக்கம் கவனம் செலுத்தும் பொழுது மனிதனை எப்படிப்பட்ட பாவங்களை விட்டு தடுத்துகிறது என்றால், அது நாவோடு தொடர்புடைய, காதோடு தொடர்புடைய, கண்ணோடு தொடர்புடைய, உள்ளத்தோடு தொடர்புடைய எல்லா பாவங்களை விட்டும் ஒரு மனிதனை இஸ்திக்ஃபார் தடுக்கின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் தம்முடைய ஜமாத்திடமிருந்து ஒரு உறுதிமொழி வாங்கினார்கள். அந்த ஜமாத் மக்கள் எப்பொழுதும் ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். மேலும் தஹஜ்ஜுதையும் தன்னால் இயன்ற அளவு கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். மேலும் திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், வ அகிமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாஹ் வ அத்தீஉர் ரசூல லஅல்லகும் துர்ஹபூன். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்து கொடுங்கள், நபிக்கு கட்டுப்பட்டு நடங்கள், இவ்வாறு உங்கள் மீது கருணை காட்டப்படும். கூறப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதனிடம் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி மறுமையில் தொழுகையை பற்றித்தான் இருக்கும். இந்த கேள்விக்கான பதிலில் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்றால் பிறகு அவருக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும். ஆனால் எந்த நபர் தொழுகையில் கவனமின்மையை காட்டுகிறாரோ அவர் பதிலளிக்கக்கூடியவர் இருப்பார், பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பார். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், என்னை ஏற்றுக்கொள்பவர்களே, என்னுடைய ஜமாத்தை சேர்ந்தவர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களே, வானத்தில் நீங்கள் எப்பொழுது என்னுடைய ஜமாத்தை சேர்ந்தவர்களாக எண்ணப்படுவீர்கள் என்றால் நீங்கள் உண்மையான ஒரு இறைச்சத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுதுதான். எனவே உங்களுடைய ஐவேளை தொழுகைகளை எப்படி நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அச்சத்தோடும் எந்த அளவு உருக்கத்தோடும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள்
அல்லாஹ்வை பார்க்கின்றீர்கள் என்பது போன்று நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய நோன்புகளை அல்லாஹுக்காக உண்மையோடு நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஜகாத் கடமையான ஒவ்வொருவரும் ஜகாத் கொடுக்கட்டும். எவர் மீது ஹஜ் கடமையாகிவிட்டதோ, அவர் ஹஜ் செய்வதில் அவருக்கு எந்த ஒரு தடையும் இல்லையோ, அவர் கண்டிப்பாக ஹஜ் செய்ய வேண்டும். எப்பொழுதும் எல்லா விதமான தீமையை விட்டும் உங்களை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் எல்லா விதமான தீமைகள் மீதும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எப்பொழுது வரை ஒரு செயலில் இரையச்சம் இருக்காதோ அந்த அமர் அல்லாஹ்வை சென்றடையாது. எல்லா செயல்களின் வேரும் இரையச்சமாகும். எந்த செயலில் இந்த இரையச்சம் எனும் வேர் வீணாகவில்லையோ அந்த செயலும் வீணாகாது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது துரூத் ஓதும் கவனமிட்டிருக்கின்றார்கள். மஸீஹ் இஸ்லாம் அவர்கள், நிச்சயமாக ஒவ்வொரு அகமதியும் துரூத் சலவாத் தன்னுடைய வாழ்வின் அங்கமாக அதை ஆக்கிக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு பொன்னான சாவியாகும். இந்த ஒரு திறவுகோலை கொண்டுதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த வெற்றி எனும் கதவுகளை ஜமாத்தால் திறக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் பாங்கு சொல்லக்கூடியவரை பாங்கு சொல்ல கேட்கும் பொழுது அவருக்கு பின்னால் அசான் சொற்களை, பாங்கு சொற்களை மீண்டும் கூற வேண்டும். அவர் சொல்ல அந்த சொற்களை சொல்ல வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓத வேண்டும். எவர் இவ்வாறு செய்கின்றாரோ அந்த நபர் மீது அல்லாஹ்வின் கருணையும் பேரருளும் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாலமாக இருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வை சென்றடைவதற்கான ஒரு பாலமாக இருக்கிறார்கள். ஒரு நபருக்கு அல்லாஹ் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த நபர் அன்னாரை பின்பற்ற வேண்டும். அவருக்கு இந்த அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று அந்த நபர் துஆ செய்ய வேண்டும். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாலம் கிடைக்கும். இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதை ஓர் அஹ்மதி நினைவில் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், அல்லாஹ்வை நினைவு கூறுவது. எல்லா நொடிப்பொழுதும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அவனை புகழ்வது ஆகியவற்றால் உங்களுடைய நாவை நீங்கள் நனைய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் புகழ்ச்சி என்ற விஷயத்தால் அல்லாஹ்வின் எல்லா அருள்கள் அவனுடைய பேரருள்கள் ஒவ்வொரு நபர் மீதும் இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு அஹ்மதி முஸ்லிமும் எப்பொழுதும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வுகளை தன்னுடைய உள்ளத்தில் ஏந்தி கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய நன்றிக்கான ஒரு காரணம் என்னவென்றால், நம் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டுள்ளோம். எனவே அல்லாஹுக்கு எண்ணற்ற முறையில் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதற்கான சிறந்த வழிமுறை என்னவென்றால், அல்லாஹ் வழங்கியுள்ள அந்த போதைகள்படி முழுமையான முறையில் செயல்படுத்த வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நாம் ஒருபோதும் அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கு துன்பம் சேர்க்கக்கூடாது. நம்முடைய மற்ற முஸ்லிம் சகோதரர்களுக்கு நம்முடைய கைகளால் எந்த ஒரு தொல்லையும் கொடுத்துவிடக்கூடாது. ஒருபோதும் நம்முடைய ஆசைகள் அல்லது நம்மிடம் ஆணவம் இருந்துவிடக்கூடாது. அதனால் யாருக்கோ நம் மூலமாக நாவாலோ அல்லது ஏதோ ஒரு வகையிலோ ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எப்பொழுதும் நீங்கள் மற்றவர்களை மன்னித்து அவர்களோடு அனுதாபமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். எல்லா விதமான பகைமைகளையும், மற்றவர்களுக்காக உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உள்ள பகைமைகளையும் அகற்றிவிடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் காழ்ப்புணர்ச்சி கொள்ளக்கூடாது, வக்கிரம் கொள்ளக்கூடாது. வியாபாரம், மற்ற நிதி விவகாரங்களை பொறுத்தவரை முழுமையான ஈமானோடு, அமானத்தை நிறைவேற்றிய வண்ணம் நேர்மையோடு
அதற்கான உரிமை நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரர் ஆவார். எனவே ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு இழப்பை ஏற்படுத்த முடியாது. அவர் அவரை இழிவுபடுத்த மாட்டார். அவர்களுக்காக தன்னுடைய உள்ளத்தில் எந்த ஒரு தீமைக்கும் இடமளிக்க மாட்டார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கையை தம்முடைய நெஞ்சின் பக்கம் காட்டி, நெஞ்சின் பக்கம் கையை வைத்து காட்டினார்கள், செய்கை செய்து, இரையச்சம் இங்கு இருக்கிறது என்று காட்டினார்கள். அன்னார் கூறினார்கள், உங்களுடைய சகோதரரை பற்றி நீங்கள் தப்பாக எண்ணுவது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. நீங்கள் ஒருவர் மற்றவருக்காக கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒரு மற்றவர் மீது பொருள் மீது நீங்கள் ஆசைப்படுவது ஹராமாகும் உங்களுக்கு. முஸ்லிம் நாடுகளில் நாம் பார்க்கின்றோம், இந்த போதனைகள் படி முற்றிலும் செயல்படுவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒருவர் மற்றவர்களுடைய பொருள்களை அபகரித்து கொள்ளுதல், அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து கொள்வதில், அவற்றை சூறையாடுவது, இதிலெல்லாம் அதிகம் முன்னேறிவிட்டார்கள். அவர்கள் மற்றவர்களுடைய உரிமைகள் நிறைவேற்றுவதில்லை, உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். முஸ்லிம் நாடுகளில் பார்க்கின்றோம் எப்படியெல்லாம் அவர்கள் தங்களுடைய எல்லையை மீறி கொண்டிருக்கின்றார்கள், வரம்பை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கின்றோம். நீதி நியாயத்தை அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள், அதை விட்டு மிகவும் தொலைவில் வந்து விட்டார்கள். எனவே நீங்கள் இந்த ஜல்சாவில் குறிப்பாக இவ்வாறு துஆ செய்யுங்கள், உலகில் உண்மையான அமைதி மற்றும் நீதி நேர்மை நிலை பெற வேண்டும். உங்களுடைய உள்ளத்தின் நிலைமை மற்றும் உங்களுடைய அமல்களின் மீது குறிப்பாக பார்வை செலுத்துங்கள். எப்பொழுதும் நீங்கள் உங்களிடம் யாரிடமும் வெறுப்பு கண்ணோடு நீங்கள் யாரையும் பார்க்காதீர்கள், அல்லது யார் மீதும் நீங்கள் அநீதி இழைத்து விடக்கூடாது. உங்கள் உள்ளத்திலிருந்து எல்லா விதமான தீய சிந்தனைகளையும் அகற்றிவிட வேண்டும். நீங்கள் எல்லா சுக துக்கத்திலும் அல்லாஹ்வின் ஆடையை நீங்கள் கைப்பற்றுவதை விட்டுவிடக்கூடாது. எப்பொழுதும் நீங்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் உங்களுடைய வாழ்வை கழிக்க வேண்டும். உண்மையான பொறுமை என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அவர் அல்லாஹை மறந்துவிடக்கூடாது, அல்லாஹை கைவிடக்கூடாது, அல்லாஹை பின்பற்றுவதை கைவிடக்கூடாது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் கூறுகின்றார்கள், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். திருக்குர்ஆன் மற்றும் விசுவாசம் எல்லா போதனைகளையும் எப்பொழுதும் நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் சரி, துக்கம் இருந்தாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, அல்லது பெரும் இன்பம் இருந்தாலும் சரி, எப்பொழுதும் அல்லாஹ்வோடு ஒன்றுபோல் நீங்கள் நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் என்கின்ற வகையில் நாம் எப்பொழுதும் எந்த வகையிலுமே சரி, திருக்குர்ஆன் அனுமதி அளிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பேசக்கூடாது. திருக்குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்றால், திருக்குர்ஆன் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றதோ அதன்படி நாம் அமல் செய்ய வேண்டும். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று இருக்கிறதோ அதையெல்லாம் தடுத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம உண்மையான முஸ்லிம்கள் என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியும். நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆணவத்தையும் அகற்றிக்கொள்ள வேண்டும். உண்மையான பணிவையும் தண்டகத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா விதமான முன்னேற்றங்களை அல்லாஹோடு நாம் இணைத்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான நம்பிக்கை கொண்டவரின் ஒரு அடையாளமாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு இல்ஹாம் வழங்கியிருக்கின்றார், உம்முடைய பணிவான தோரணை எமக்கு பிடித்து விட்டது. ஆக நாம் பணிவான தோரணையை மேற்கொண்டோம் என்றால் பிறகு அல்லாஹுடைய உண்மையான பேரொருள்களை பெறக்கூடியவர்களாக இருப்போம், அதற்கு உரியவர்களாக ஆவோம். இல்லை என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய அழிவுக்கான வழியை பெறுகிறார் என்பதான் அர்த்தமாகும். ஒரு மனிதனிடம் ஆணவம் இருக்கிறது என்றால், எந்த நபருடைய உள்ளத்தில் கடுகளவு ஆணவம் வந்து விடுகிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைக்கப்பட மாட்டார் என்பது ஹதீஸில் இருக்கின்ற விசுவாசம் குறிக்கின்றார்கள். ஒரு கேட்டுக்கொண்டார், அல்லாஹ் தூதர் அவர்களே, ஒரு நபர் நன்றாக ஆடை அணிகிறார், நல்ல காலணி அணிகின்றார், நல்ல முறை உன்னதமாக இருக்கிறார் பார்க்கும் பொழுது என்றால் அவரும் கூட இதில் அடங்குவார் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இது ஆணவம் அல்ல. ஆணவம் என்றால்
அல்லாஹ் எல்லோரையும் விட அழகானவன். எனவே அவன் அழகை விரும்புகின்றான். அழகாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். அது ஆணவம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆணவம் என்னவென்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வரக்கூடிய உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் ஆணவமாகும். இப்படிப்பட்ட மக்கள் ஏளனத்திற்குள்ளாகின்றார்கள். மேலும் அல்லாஹ் யாருக்கெல்லாம் கண்ணியம் வழங்க வேண்டும் கூறியிருக்கிறானோ அவர்களுக்கு கண்ணியம் வழங்காமல் இருக்கக்கூடியவர்கள், ஏளனம் செய்யக்கூடியவர்கள் அந்த வட்டத்தில் வந்து விடுவார்கள், ஆணவம் என்ற அந்த வட்டத்தில். எனவே ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான அகம்பாவத்தையும் முடிவு கொண்டு வர வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு போதனை இருக்கின்றது, அதன் பக்கமும் கவனமூட்டுகின்றேன். ஒரு பையத் நிபந்தனை, நாம் எப்பொழுதும் இஸ்லாத்தின் கொடியை மற்ற எல்லா கொடிகளையும் விட உயர வைக்க வேண்டும். அதாவது இஸ்லாத்திற்கு நாம் எல்லா வேலைகளிலும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், முன்னுரிமை அளிக்க வேண்டும். நம்முடைய எல்லா உலக வேலைகளிலும் ஆன்மீக வேலைகளிலும் நம்முடைய எல்லா அதாவது ஒரு உண்மையான ஆன்மீக புரட்சி ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட தரத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால்தான் நாம் நம்முடைய ஆன்மீக நோக்கங்களை பெறக்கூடியவர்களாக இருப்போம். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எல்லா அகமதிகளிடம் இவ்வாறு ஒரு உறுதிமொழி வாங்கியிருக்கின்றார்கள். என்ன உறுதிமொழி? எப்பொழுதும் அடியார்களுக்கு, அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கு அவர்கள் தொண்டாற்ற வேண்டும், அல்லாஹ்வுக்கான உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு அவர்கள் தொண்டாற்ற வேண்டும், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு நாம் செய்தோம் என்றால் பிறகு அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடியவர்களாக இருப்போம். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களுக்கு உரியவர்களாகவும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையின் நோக்கத்தையும் பெறக்கூடியவர்களாக இருப்போம். அதில் பெறுவதற்கு உதவியாளர்களாகவும் இருப்போம். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய போதனைப்படி நாம் 2 முக்கியமான விஷயங்கள், அதாவது திருக்குரான் போதனை 2 இருக்கின்றன, முக்கியமான போதனைகள். Islam states, அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆனின் 2 அடிப்படையான போதனைகள் இருக்கின்றன. அது என்னவென்றால், ஒன்று, நாம் அல்லாஹுக்கு யாரையும் இணையாக வைக்கக்கூடாது. அவனோடும் சரி, அவனுடைய பண்புகளோடும் சரி, அவனை வணங்குவதிலும் சரி. இரண்டாவது, மற்றவர்களோடு நாம் அனுதாபத்தோடும் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அசல் கருணை ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய எல்லா படைப்பினங்களோடும் எப்படி அனுதாபமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய நெருங்கிய உறவுகளோடு நடந்து கொள்வது போட்டு நடந்து கொள்ள வேண்டும். இவர் இந்துவாக இருக்க வேண்டும் அல்லது கிறிஸ்தவராக இருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பது அதற்காக யாரையும் குறிப்பிட்டு கொள்ளக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு நீதியை விரும்பி இருக்கின்றான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நீங்கள் ஒவ்வொருவரோடும் அனுதாபத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். எவ்வளவு நீங்கள் அனுதாபம் காட்டக்கூடியவர்களாக இருப்பீர்களோ அல்லாஹ் உங்களிடம் மகிழ்ச்சி அடைவான். எனவே அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் பொறுப்பு என்னவென்றால், வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போதனைகளின் ஒளியில் நாம் மனித குலத்திற்காக எல்லா ஆற்றல்களையும் பயன்படுத்தி நாம் தொண்டாற்ற வேண்டும். தனிப்பட்ட முறையிலும் சரி, ஜமாத்தோடு இணைந்தும் கூட நாம் இவ்வாறு செய்ய வேண்டும். மற்றவர்களுக்காக உண்மையான அன்பையும் அனுதாபத்தையும் நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக கொள்ள வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு அறிவுரை கூறிக்கொண்டிருக்கின்றேன். அகமதிகளுக்கு, உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு, மற்றவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் தொண்டு செய்யுங்கள். அதில் யாருக்கு ஆற்றல் இருக்கின்றதோ ஏழைகளுடைய பசியை அகற்றட்டும், அவர்களுடைய ஏழ்மையை அகற்றட்டும். யார் வாழ்வை கழிப்பது கஷ்டமாக இருக்கின்றதோ
அவர்களுக்காக செய்யட்டும், அவர்களை கருத்தில் கொள்ளட்டும், அவர்களை மேம்படுத்துவதற்காக எப்பொழுதும் துடிப்பு கொண்டிருக்கட்டும். எந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பிறகு அவர்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி, அந்த உதவி என்பது தற்காலிகமான பலனளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு நிரந்தரமாக பலனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்கின்றனவோ, இந்த சொற்பொழிவை நான் நிறைவு செய்வதற்கு முன்னால் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் நினைவூட்டுகின்றேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் இவ்வாறு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கின்றார்கள். அஹ்மதி என்கின்ற வகையில் நாம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு முழுமையான நன்றி உணர்வு மற்றும் கட்டுப்படுதலை மேற்கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு உண்மையான சகோதரத்துவத்தை அல்லாஹுக்காக மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். மேலும் அன்னாருடைய போதனைகள் படி மிகவும் ஒழுக்கத்தோடு செயல்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் இவ்வாறு செய்வோம் என்று சொன்னால் பிறகுதான் நம் உண்மையான முறையில் அஹ்மதி முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாவோம். மேலும் இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் நமக்கு ஹிலாஃபத் எனும் அமைப்பை வழங்கி பேரருள் புரிந்திருக்கின்றான். எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் ஹிலாஃபத்தோடு முழுமையாக நன்றி உணர்வு கொண்டு இருக்க வேண்டும். மேலும் அன்பு, காலத்தின் ஹலீஃபா அவர்களுக்கு கட்டுப்படுதல் என்ற அந்த தொடர்பில் தன்னை கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் அல்லாஹுக்காக செய்தோம் என்றால் பிறகு நமக்கு வெற்றி கிடைக்கும். حضرت خلیفۃ المسیح الخامس حضرت خلیفۃ المسیح الخامس حضرت امیر المؤمنین حضرت امیر المؤمنین نعرہ تکبیر. நம்முடைய வரக்கூடிய காலங்களில் வெற்றியின் ரகசியம் இதில்தான் அடங்கியிருக்கின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட இஸ்லாம் அவருடன் செய்த அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும். அதை பைஅத் நிபந்தனையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது அல்லாஹ் கானா ஜமாத்துக்கு முதல் நூற்றாண்டை எல்லா விதத்திலும் வெற்றிக்குரியதாக ஆக்குவானாக. வெற்றிக்குரியதாக ஆனதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டு இதைவிட அதிகமாக வெற்றிக்குரியதாக ஆக்குவானாக. அதற்கான முன்னுதாரணம் ஒரு முன் படிக்கட்டாக இருக்கட்டுமாக. முதல் நூற்றாண்டு முழு களப்பற்ற தன்மையோடு இவ்வாறு நீங்கள் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதும் எல்லா விதமான ஆன்மீக தூய மாற்றத்தை உங்களிடம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று உறுதி கொடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழியை சொல்லுக்கு சொல் நிறைவேற்றுவோம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் இவ்வாறு செய்தோம் என்றால் இஸ்லாத்தின் போதனைகளை உலகத்தின் எல்லைகள் வரை எட்ட வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். நிச்சயமாக நம்முடைய நாடு மற்றும் முழு உலகத்திலும் இஸ்லாத்தின் போதனையை பரப்பக்கூடியவர்களாக இருப்போம். முழு உலகத்தையும் இஸ்லாத்தின் கொடியின் கீழ் கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்போம். ஆப்பிரிக்காவுடைய ஜமாத்தில் கானாவுக்கு இதனால் தான் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் இருக்கிறது. உங்கள் வரை அஹ்மதியத் முதலில் வந்தடைந்தது. எனவே நான் துஆ செய்கின்றேன், அஹ்மதியத் இஸ்லாத்தின் தூது செய்தியை உலக நெட்ட வைப்பதில் முன்னணியை வைக்கட்டுமாக. احمدیہ گانا جماعت احمدیہ گانا نعرہ تکبیر. அல்லாஹ் உங்களை இஸ்லாத்தின் மீதான அன்பு மற்றும் சகோதரத்தின் போதனைப்படி முழுமையாக செயல்படக்கூடியவர்களாக ஆவீர்களாக. உங்களிடம் அந்த தூய ஆன்மீக மாற்றம் வந்துவிடட்டுமாக. அது உலகத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கட்டுமாக. நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாகி விடுவீர்களாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களில் வரக்கூடிய இளைஞர்கள் மற்றும் வரக்கூடிய வருங்கால சந்ததிகளுக்கு உலகத்தை
இறை மறுப்பிலிருந்து காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்களாக, ஓர் இறைவன் பக்கம் கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்களாக. நீங்கள் இந்த உலகத்தின் பெயர் தாங்கி முன்னேற்றமடைந்தவர்களுக்கு உண்மையான வெற்றிக்கான வழியை காட்டக்கூடியவர்களாக இருப்பீர்களாக. மேலும் நீங்கள் ஆன்மீக வாழ்வை வழங்கக்கூடியவர்களாக இருப்பீர்களாக. மேலும் அல்லாஹ் உங்களுக்கு அந்த மக்களுக்கு நீதியான போதனைகள் வரை எட்ட வைப்பதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. சரிசமமான போதனை வழங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களாக. இந்த காலத்தில் மேற்கத்திய ஆற்றல்கள் மிகவும் அணிதிழைத்துக் கொண்டிருக்கின்றன. மிக அதிகமாக போர் மற்றும் அநீதியின் மூலமாக அவர்கள் கொடுமை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தஜ்ஜாலுடைய அந்த சூழ்ச்சியின் மூலமாக நமக்கு பொய்யான வாதங்கள் மட்டும்தான் தென்படுகின்றன. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளையும் வரக்கூடிய நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்காகவும் நம்முடைய கடமை என்னவென்றால், நாம் உலகத்திற்கு ஆப்பிரிக்க ஜமாத்துகளுக்கு, குறிப்பாக ஜமாத்தின் பக்கம், கானாவின் பக்கம் நல்லொழுக்கங்களின் போதங்களுக்காக ஒரு முன்மாதிரியாக உங்களை உலகம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஆப்பிரிக்க சமுதாயங்களை முதலாவதாக இஸ்லாம் மதத்தை ஏற்றக்கூடியவர்களாக ஆக்குவானாக. உலகத்தில் ஒரு ஆன்மீக புரட்சி ஏற்படுத்தக்கூடியவர்களாக ஆப்பிரிக்க சமுதாயத்தை ஆக்குவானாக. இதற்காக அவசியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஆன்மீக மாற்றத்தை உங்களிடம் கொண்டு வாருங்கள். இதன் மூலமாகவே வரக்கூடிய நம்முடைய சமுதாயங்களுடைய எஞ்சியிருத்தல் இருக்க முடியும், நிலைத்திருத்தல் இருக்க முடியும். வரக்கூடிய சந்ததிகள் இந்த வகையில் தர்பியத் வழங்கப்பட்டால் பிறகு உலகத்தை எல்லா விதமான கருத்து வேறுபாடுகள், அநீதி, வரம்பு மீறுதல் மற்றும் இறைமறுப்பிலிருந்து காப்பாற்றக்கூடியவனாக இருக்க முடியும். அல்லாஹ் உங்களுக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. கானா ஜமாத் மீது எண்ணற்ற அருள்களை புரிவானாக. அல்லாஹ் உங்களுடைய வீடுகளுக்கு உங்களுடைய மிகவும் நலமுடன் எட்ட வைப்பானாக, கொண்டு சேர்ப்பானாக. ஜல்சாவுடைய எந்த நோக்கம் இருக்கிறதோ அதை பெற்று நீங்கள் இங்கிருந்து உங்கள் வீடுகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்களாக. இப்பொழுது நீங்கள் என்னுடன் துஆவில் இணைந்து கொள்ளுங்கள். آمين. اسلام احمدیت زنده‌باد. اسلام احمدیت زنده‌باد. حضرت خلیفۃ المسیح الخامس. حضرت خلیفۃ المسیح الخامس زنده‌باد. خلافت احمدیت زنده‌باد. خلافت احمدیت زنده‌باد. خلافت احمدیت زنده‌باد. نعره تکبیر. جماعت احمدیہ عالمگیر زنده‌باد. جماعت احمدیہ عالمگیر زنده‌باد. جماعت احمدیہ ورلڈ وائڈ
जी मुहीर साहब नेक्स्ट। अस्सलामुअलैकुम बिलावल हुजूर। मुहीर साहब वालेकुम सलाम व रहमतुल्लाह। अस्सलामुअलैकुम बिलावल हुजूर। नशअतुल अहमदिया गाना। सैयदी 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 हम मुजाहिद तेरे, हम तेरे लश्करी, हम तेरे लश्करी। एक इशारे पे ये जान कुर्बान है, एक नहीं तुझ पे सौ जान कुर्बान है। हम करेंगे हमेशा इताअत तेरी सैयदी 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 हम मुजाहिद तेरे, हम तेरे लश्करी। Lajna Maila, we are a century old. All praises be to the Lord of all the worlds. Lajna Maila, we are a century old. All praises be to the Lord of all the worlds. From a humble beginnings, 100 years is here with us. The blessings of it of us has brought successes to us. Without joy we will sing Alhamdulillah, Alhamdulillah, Rabbil Alameen. Subhanaka, 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 Allahumma, Subhana, Subhana, Subhanaka, 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 Allahumma, Ya Rabbi. Wanna wear your crown, crown, Allah. Wanna wear your crown, crown, Abrinara. Wanna wear your crown, crown, ya best munko. Wanna wear your crown, crown. Ye to dausa hudai nishano se hai. इसकी रोना सभी मेहमानों से है। इसकी रूह रवा है मगर सैयदी, आप आए हमारे घर सैयदी। इतने जज्बात दिल में छुपाए हुए, आज मिलने के दिल में जगाए हुए, आज मिलने के दिल में जगाए हुए। Mahadi Nawabo, Ada Samba Mujiri. Anu Mahadi Mujiri. Anu Nawabana Mujiri. Oya Diye Mujiri. Anu Nawabana Mujiri. Yesu Kristo Mujiri. Anu Nawabana Mujiri. Promise Nazaya Mujiri. Anu Nawabana Mujiri. Anu Mahadina Mujiri. 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 Mahadina Mujiri. Akara Mujiri. Jazakallah bilavel husul. खलीफा के हम हैं, खलीफा हमारा, वो दिल है हमारा, आका हमारा, हमारा हमारा, खलीफा हमारा, वो दिल है हमारा, आका हमारा, वो दिल है हमारा, आका हमारा। जो तलहन है तो बसीरों को गाया, फिदा हो के आका पे सब कुछ लुटाया। जो तलहन है तो बसीरों को गाया, फिदा हो के आका पे सब कुछ लुटाया। उसी की तरह हम भी फना करेंगे, अलहम्दुलिल्लाह खलीफा के हम हैं, खलीफा हमारा, वो दिल है हमारा, आका हमारा, हमारा हमारा, खलीफा हमारा, वो दिल है हमारा, आका हमारा, वो दिल है हमारा, आका हमारा। अस्सलाम वालेकुम। سواد لناظري فاني عليك الناظر من شاء بعدك فليمت فعليه
بك كنت أحاذر يا قلبي اذكر أحمدا أين الهدى مفني العدا برا كريما محسنا بحر العطايا والجدا بدر منير زاهر في كل وصف حمدا إحسانه يسبي القلوب وحسنه يرضي الصدى نور من الله الذي أحيا العلوم تجددا المصطفى والمجتبى والمقتدى والمجتدى दो सना उसी को जो ज़ात जावेदानी हम सर नहीं है उसका कोई ना कोई सानी बाकी वही हमेशा गैर उसके सब है फानी गैरों से दिल लगाना झूठी है सब कहानी झूठी है सब कहानी सब गैर है वही है एक दिल का यार जानी दिल में मेरे यही है सुभाना मैया रानी खलीफतुना मुहिब्बुना इमामुना सय्यिदुना खलीफतुना मुहिब्बुना इमामुना सय्यिदुना अल्लाहुम्मा أيد إمامنا بروح القدس يا الله أيد إمامنا بروح القدس हमारे प्यारे हमारे दिलबर प्यारे हुजूर प्यारे इमाम हमारे प्यारे हमारे दिलबर प्यारे हुजूर प्यारे इमाम ए अल्लाह हमारे इमाम की रूहुल कुदुस से मदद फरमा ए अल्लाह हमारे इमाम की रूहुल कुदुस से मदद फरमा अय्यिदहु इमामना इमामना सय्यिदना अय्यिदहु इमामना इमामना सय्यिदना खिलाफत के अदना सिपाही हम रहेंगे खिलाफत के अदना गुलाम नहीं इससे आला कोई और काम मिलेगा कोई जब भी हुक्म इमाम भरेंगे हर एक सिमत हर एक गाम खुदा की अता है खुदा का करम खिलाफत के अदना सिपाही हम खिलाफत के अदना सिपाही हम है शुक्र रब्बी अज़्ज़ा वजल खारिज अज़ बयां है शुक्र रब्बी अज़्ज़ा वजल
खारिज बयां जिसके कलाम से हमें उसका मिला निशान जो दौड़ता उनका वो बदला दहाड़ से चलने लगी नसीम इनायत यार से है शुक्र रब अज़्ज़ा वजल खारिज बयां देखो खुदा ने एक जहां को झुका दिया गुमनाम भागे शुहूर आलम बना दिया है शुक्र रब अज़्ज़ा वजल खारिज बयान Wishing you Centenary Mubarak. Wishing you Centenary Mubarak. Ghana Jamaat is 100 years. Wishing you Centenary Mubarak. Wishing you Centenary Mubarak. Wishing you Centenary Mubarak. Ghana Jamaat is 100 years. Wishing you Centenary Mubarak. From 1921 to 2021, Ahmadiyya in Ghana is 100 years. Wishing you Centenary Mubarak. Wishing you Centenary Mubarak. Ghana Jamaat is 100 years. Wishing you Centenary Mubarak. Afishiapa Yadima Muina. Afishiapa Yadima Muino. Ahmadiyya Ghana Yenyen Fyoho Nemushira Yadima Muinara. Wishing you Centenary Mubarak. Wishing you Centenary Mubarak. Ghana Jamaat is 100 years. Wishing you Centenary Mubarak. La ilaha illallah Muhammadur Rasulullah. La Muhammadur Rasulullah. Yami biareni ho Chesalam kwa Konsheni Muhammad sallallahu alaihi wasallam. Aya yamine smafo. La Assalamu alaikum Sayyidina. 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 Asunje on kanye inara. Asunje on kanye inara. Asunje
asumbi onka yina onyamina asumbi onka yina 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 onyamina asumbi onka yina asumbi onka except Almighty Allah. Prophet Muhammad is a messenger. La ilaha illallah Muhammadur Rasulullah. Muhammad sallallahu alaihi wasallam aya min ismafu la ilaha حضرت خليفة المسيح الخامس حضرت أمير المؤمنين حضرت أمير المؤمنين نرى تكبير نرى تكبير أحمدية عالمگیر جماعت أحمدية عالمگیر جماعت أحمدية غانا جماعت أحمدية غانا جماعت أحمدية غانا سنتيناري جالسة سلانة غانا سنتيناري جالسة سلانة غانا نرى تكبير نرى تكبير نرى تكبير حضرت محمد مصطفى حضرت محمد مصطفى غلام احمد دین غلام احمد دین غلام احمد دین نعرہ تکبیر نعرہ تکبیر اسیران رائے مولا اسیران رائے مولا شہداء احمدیہ شہداء احمدیہ نعرہ تکبیر अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातहू। तो अमीर साहब गाना हज़रत मालिक अमीर साहब गाना सालिम अहमद साहब கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய பார்த்து அவருடைய உணர்வை பார்த்து இப்போ நீங்கள் நசமிலும் அந்த தரானாவிலும் பார்த்தது அமீர் சாஹிப் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஹுசூர் கண்டிப்பாக தாங்கள் இங்கு இருக்கின்றீர்கள். தாங்கள் இங்கு இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம்.
கிட்டத்தட்ட நாங்கள் 40,000 பேர் இங்கு இருக்கின்றோம், 40,000 அகமதிகள் இங்கு இருக்கின்றோம். ஆனால் இந்த எண்ணிக்கை இதைவிட அதிகமாகும். இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும், அப்பொழுது நான் முழுமையாக அங்கு நேரடியாக கலந்து கொள்வேன். எல்லா அகமதியும் கலந்து கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். கலந்து கொள்வருடைய எண்ணிக்கை என கொடுக்கப்பட்டிருக்கூடிய வருகை 39,000 ஆகும். ஆமாம் ஹுசூர், இது சரிதான், சரியான வருகைதான். உங்களுடைய கேட்கும் திறன் குறைகிறது என்று நினைக்கின்றேன். சத்தம் கேட்கவில்லை ஹுசூர். மஸ்ரூர் ஹாலில் 1300 பேர் இங்கு இருக்கின்றோம். இஸ்லாமாபாத்தில் 1333 பேர் இங்கு இருக்கின்றோம் அகமதிகள். இஸ்லாமாபாத்தில் இங்கு 300 ஆப்பிரிக்கன்கள், அது அவர்களில் கிட்டத்தட்ட 300 பேர் ஆப்பிரிக்க அகமதிகள் இங்கு இருக்கின்றார்கள். உங்களுக்கு என்னுடைய சொற்பொழிவை கேட்க முடிந்ததா இல்லையா? ஆமாம் ஹுசூர், நாங்கள் முழுமையாக கேட்டோம் சொற்பொழிவை. ஹுசூர், அவர்களுடைய இஸ்லாமாபாத்துடைய அகமதிகளையும் இணைத்துக் கொண்டால் 40,000 விட அதிகமாக இருக்கிறது. உங்களை பார்த்து, உங்களுடைய குரலை பார்த்து சரியாக ஓசை கேட்கணும்னு நினைக்கின்றேன். என்னுடைய சொற்பொழிவை சரியாக கேட்க முடிந்ததா இல்லையா? இல்லை ஹசூர், தங்களுடைய சொற்பொழிவு மிகவும் துல்லியமாக கிளியராக நாங்கள் கேட்டோம், நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்களுடைய உள்ளங்களில் ஹுசூர் அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் இறங்கிவிட்டது. அல்லாஹ் பாதுகாவலனாக இருப்பானாக, அல்லாஹ் உதவியாளனாக இருப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் wa rahmatullahi ta'ala wa barakatuh.